ஆன் பண்ண அந்த பொண்ணு வேற கால் பண்ணுவாளே. ஐயோ, வேம்பு சார் போன் ஆன் பண்ணலையே, இப்ப என்ன பண்றது? தாத்தா, போன் ஆன் பண்ணல. ஆனா மறுபடியும் அவரே தான். ஹலோ ஹலோ, என்ன சார்? ஏற்கனவே அனுப்பின சிமெண்ட் மூட்டை பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் சைட்ல இருந்து கேக்குறாங்க. அப்படியா? ஆமா சார், நான் இப்பதானே உங்ககிட்ட பேசி போன் ஆன் பண்ண சொன்னேன். மறுபடியும் உங்க போன் ரீச் ஆகலைன்னு அவங்க என்கிட்ட சொல்றாங்க. நான் என்ன சார் பண்ணட்டும்? அது நான் இப்போ ஆன் பண்ணிடுறேன். போன் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனாலதான் சார். தயவு செஞ்சு போன் ஆன் பண்ணி வைங்க சார். அங்க சைட்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீங்க என்னடானா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. சார் ஆன் பண்ணிடுறேன். இந்தா. இந்த நேரம் பார்த்த போன்ல சார்ஜ் இல்லையே. தாத்தா, நீங்க பேசுங்க. ஹலோ தமன்னா, நான் தாம்மா கேபிஆர் அசோசியேட்ஸ் எம்டி மிஸ்டர் நிரஞ்சன் பேசுறேன். சொல்லுங்க சார். சித்தார்த் நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். அவர் பக்கத்துல இருந்தா கொடுக்குறீங்களா? இதோ சார், இப்போ உடனே போய் கொடுக்குறேன். சார், இத்தனை நாள் எல்லாரும் நாக்குக்கு தான் சுவையை கொடுத்தீங்க. இப்ப காதுக்கும் ஒரு அருமையான விருந்த கொடுங்க. இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தை துண்டாக்கும் நினைவிது, மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே. சூப்பர் தாத்தா. என்னம்மா பொம்மி, உன் புருஷன் ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிறான், நகரவே மாட்டேங்கிறான். தாத்தா, இதான் நமக்கு கடைசி துருப்பு சீட்டு. இதுக்கும் அவர் வரலன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல தாத்தா. கண்டிப்பா வருவோம்மா, நீ போ. அடுத்த போட்டியாளர் யாரு? நான்தா. உங்க பேரு? பொம்மி. இப்போ மிஸ்ஸஸ் பொம்மி பாட போறாங்க. அதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. பிள்ளையாரப்பா, வேம்பு சார் மனசு மாறணும் பிள்ளையாரப்பா. அந்த சீட் இங்க கொடுங்க.
பொம்மி எடுத்திருக்க பாடல் என்னன்னா நோ. இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? நிஜமாவே சேனல் இருக்குதா வரீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ப்ளீஸ், இதுக்கு மேல எந்த பாட்டும் பாட வேண்டாம். சொன்னா கேளுங்க. இதான் சான்ஸ், கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஹலோ. என்ன சித்தார்த், உங்க குரல்ல ஒரு பயம் தெரியுது. ஏய், உனக்கு என்ன வேணும்? பயம் இல்லனா உங்க மனைவிய பாட விட்டுருக்கணும்ல, ஏன் பாட விடல? இங்க பாரு, நடந்தது எல்லாமே உன்னோட வேலைதானே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நான் சொல்றதை கேட்டுக்கோ. நிச்சயமா இப்படி எல்லாம் பண்ணி என் மனச மாத்த உன்னால முடியவே முடியாது. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் காலேஜுக்கு வரவும் மாட்டேன், பாடவும் மாட்டேன். புரியுதா? என்ன மறந்தேன், எதற்கு மறந்தேன், என்னை கேட்டேனே. உன்னை நினைக்க என்னை மறந்தேன், எல்லாம் மறந்தேனே. என் பேரை மறந்தேன், என் ஊரை மறந்தேன், என் தோழிகளை மறந்தேனே. என் நடை மறந்தேன், என் உடை மறந்தேன், என் நினைவினை மறந்தேனே. காலேஜுக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்க, பாடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் சுய உணர்வை மீறி நான் பாடிடுவேன் நீ நினைக்கிறியா? உங்க சுய உணர்வோட தான் நீங்க வருவீங்க. பார்க்கலாமா? பெட்டு. உங்களை அன்புடன் தேடி வந்து இந்த அட்டகாசமான நிகழ்விற்கு உங்களை அழைப்பதில் பெருமிதம் உவகையம் கொள்கிறோம். சித்தார்த் போன்ற இளம் கலைஞர்கள் நம் நாட்டிற்கு அவசியம் தேவை. நமது நாட்டின் இசை அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்க இப்படிப்பட்ட அற்புதமான துடிப்பான இசைதான் தேவைப்படுகிறது. பிரமாதம் பிரமாதம், அருமையா இருக்கு. கலக்கிட்டடா ஜெகதீஷ். என்னப்பா, என்ன ஜெகதீஷ பார்த்து கலக்கிட்டேன்னு சொல்றீங்க? எல்லாம் நம்ம ஏற்பாடுதாம்மா. இன்னும் வர வேண்டியவன் வரலையே, அவன் பார்த்தா தானே ஏதாவது நடக்கும். அப்போ பார்க்க வச்சிடலாம் தாத்தா. அத கொண்டாங்க. என்னது, நம்ம போட்டோ போட்டு விளம்பரம் பண்ணிருக்காங்க. தமிழகத்தின் இசை புயல் இங்கிருந்து கிளம்புகிறது. அற்புதமான அந்த இசையை கேட்க அனைவரும் வாருங்கள். சித்தார்த் என்ற பெயர் இனி இசை உலகில் தவறாமல் இடம் பிடிக்க போவது நிச்சயம் நிச்சயம். அதைதான் இந்த நிகழ்ச்சி உறுதி செய்ய போகிறது. Oh my goodness. என்ன இப்படி பண்றாங்க? யாரு கேட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும். இதெல்லாம் யாரு பேசுறாங்க வேற தெரியலையே. ஒருவேளை அவளா இருக்குமோ? பிரீத்தி, இங்க வாயேன். என்ன பொம்மி? இதுல என்ன எழுதிருக்கு? டு நாட் டிஸ்டர்ப்னு எழுதிருக்கு. அப்படின்னா என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அர்த்தம். ஐயோ,
டு நாட் டிஸ்டர்ப்னு போட்டுட்டானா? ஆமா தாத்தா. முழுசா இன்னும் ஒரு நாள் இருக்கு. இருக்கிற 24 மணி நேரத்துல 1000 விஷயங்களை பண்ணலாமே. நீ ஏன் அதுக்குள்ள சோர்ந்து போற? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே இவன் வரேன்னு சொன்னான். அந்த மூர்த்தி என் கடனே வரவே அவங்க வந்து மிரட்டினா இவன் போய்த்தான் ஆகணும். சரி தாத்தா. இப்படி சோர்வாலாம் சரின்னு சொல்லக்கூடாது. நல்ல உற்சாகமா சரின்னு சொல்லு. சரி தாத்தா. குட், வெரி குட். கவலைப்படாத. பரவாயில்ல. அவங்க சித்தார்த் வரத்துக்காக பண்ற ஒவ்வொரு முயற்சியிலையும் சித்தார்த் இரிட்டேட் ஆகி பாடுறதுக்காக காலேஜுக்கு வரவே மாட்டேன்னு தீர்மானிச்சுட்டான். பொம்மி என்னதான் தலைகீழா நின்னாலும் சித்தார்த் வரப்போறதும் இல்ல, பொம்மி வாழ்க்கையில நல்லது நடக்க போறதும் இல்ல. நிச்சயமா அவ துண்டக்கானோ துணியக்கானோன்னு ஓடுற நாள் வரதான் போகுது. தாத்தா, யாரு வந்திருக்காங்க பாருங்க. வாங்க. சித்தார்த் எங்கம்மா இருக்கான்? மேலதானே இருக்காரு. யார்கிட்டயும் பேசாம அப்படியே இருக்காரு. அலுமினிக்கு பாட வர மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் நண்பன். எப்படியாவது அவன் மனசை மாத்திர வழிய பாருங்க. கண்டிப்பா தாத்தா, நீங்க கவலை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாடா, நம்ம போய் பார்க்கலாம். பொம்மி, நீ அவங்க கூட போய் என்னன்னு பாருமா. யாரு? டேய் டேய், நாங்க தான் வந்திருக்கோம். டேய் ப்ளீஸ் டா, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நீங்க தாத்தாவையும் பொம்மியை பார்த்து கிளம்புங்க. டேய், என்ன விளையாடுறியா? நாங்க உன்னை பார்க்க தான்டா வந்தோம். நீ என்னடானா தாத்தாவை பாரு பொம்மியை பாருங்கற. அவங்களாடா எங்க கூட படிச்சவங்க. நீ தான்டா எங்க ஃப்ரெண்டு. டேய், ஃப்ரெண்டுங்கிற நினைப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம இருங்க. நான் இப்ப இருக்கிற முல்லை யாரையும் பார்க்க விரும்பல. இங்க பாரு சித்தார்த், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நம்ம கேங் ஃபுல்லா நீ வரப்போற சந்தோஷத்துல தான் இருக்கும். இது வரைக்கும் வராதவங்க கூட நீ பாடுறத கேட்கணும்னு காலேஜுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்கடா. எல்லாரையும் ஏமாத்துற நீ. ஆனா அதை விட உன்னைய நீயே ஏமாத்திக்கிறது தான்டா நிஜம். டேய், அப்படி இருந்து போட்டுடா. டேய், கொஞ்சம் கொஞ்சமா நீ ஒன்னையே கொன்னுகிட்டு இருக்கடா. தயவு செஞ்சு பொம்மி சிஸ்டரை நினைச்சு பார்த்துட்டு மனச மாத்திக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுடா. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. டேய் சித்தார்த், மொத்த காலேஜும் உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்டா. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கோம்டா. நீ வர்றது மட்டும்தான் பாக்கி. உன் மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் இன்னும் சாகாம இருக்குடா. என்னன்னு நீங்க வந்து பேசினா மனசு மாறுவாருன்னு பெரிய நம்பிக்கையோட இருந்தேன். இப்பவும் இறங்கி வர மாட்டேங்கிறாரு. சித்தார்த் ரொம்ப நல்லவம்மா. அவன் அவனுக்காக யோசிக்கிறானோ இல்லையோ, ஆனா மத்தவங்களுக்காக யோசிக்க கூடியவன் தான். பாப்போம், அந்த ஆண்டவன் சித்தார்த் மனசை மாத்துவான்னு நம்புவோம். வேற வழியே இல்லம்மா. மம்மி, மம்மி, எல்லாரும் ரெடியாமா? ரெடி தாத்தா. தாத்தா, அங்க எல்லாரும் வரணும்னு சொல்றீங்க, ஆனா நாம மட்டும் போய் என்ன பண்றது? அங்க சித்தார்த்தும் வரணுமே. சித்தார்த் வருவாமா? வந்துருவான். வராம எங்க போயிட போறான்? சரி, உங்க திருப்திக்காக அவங்கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்துட்டு போலாம். மம்மி வாமா. சரி தாத்தா.
சித்தார்த், ஏய் சித்தார்த், எந்த நம்பிக்கையில எல்லாரும் போய் காலேஜ்ல உட்காந்துருக்காங்க? ஏன் எல்லாரும் என்ன இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க? ச்சே. சென்னையில் இருக்கும் ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் கட்டிடம் ஒன்றின் மாடியில் நின்று ஒரு இளம் பெண் குதித்துவிட போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த கட்டிடத்தை சுற்றி மக்கள் சூழ்ந்துள்ளனர். போலீஸ் மற்றும் பொதுமக்கள் அந்த பெண்ணை கீழே இறக்கி ஈடுபட்டு வருகின்றனர். என்ன பாட்டி, நீங்க அவங்க கூட போகலையா? இல்லப்பா, உடம்புக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் போகல. நான் கீழே இறங்கி வர முடியாது. எனக்கு வாழவே பிடிக்கல. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து விலகி போங்க. என்னால கீழே இறங்கி வர முடியாது. கீழே இறங்கி வாமா. அப்படி தப்பா சொன்னா கேளுமா. கீழே இறங்கி வாமா. சொன்னா கேளுமா. கீழே இறங்கி வாங்க. கீழே இறங்கி வாமா. சாதாரண சரி பண்ணிடுமா. கீழே இறங்கி வாமா. வாங்க முடிவெடுக்கலாம். சொன்னா கேளுமா. விளையாடாதீங்கம்மா. உயிர் போற கிடைக்காதம்மா. சீக்கிரம் கீழே இறங்கி வாங்கம்மா. உங்களுக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் விலகி போங்க. என்னால இன்னொரு உயிர் போக வேண்டாம். விலகி போங்க. என்ன மனுஷன் ராதிகா, உன்னை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு இறங்கு ப்ளீஸ். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. ப்ளீஸ் ராதிகா, ப்ளீஸ் ப்ளீஸ் கீழே இறங்கி வா ராதிகா ப்ளீஸ். ஐயோ ஸ்வேதா! சித்தார்த், அலுமணி ஃபங்க்ஷனுக்கு நீங்க பாட வரலனா காலேஜ் மாடியில இருந்து மீரா விழுந்தாலே அவளுக்கு நேர்ந்த கதி தான் எனக்கும் நடக்கும். பாட்டி ஒரு நிமிஷம். ஏய் சித்தார்த், வாப்பா வாப்பா. தாத்தா, ரொம்ப சந்தோஷப்பா. வாப்பா உள்ள வா. தாத்தா, எனக்கு பாடுறதுல அவ்வளவா விருப்பம் இல்ல தாத்தா. நான் ஒருத்தர் காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு சித்தார்த், இவ்வளவு தூரம் வந்துட்டு பாட மாட்டேன்னு சொல்லக்கூடாதுப்பா. நீ இங்க வந்ததே தெய்வ செயல். வா உள்ள வா, பாடு. வாங்க வேம்பு சார், நான் சொல்றத நம்புங்க. அன்னலட்சுமி அத்தை தான் உங்களை எங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நான் வரும்போது கூட உங்களை எப்படியாவது அனுப்பி வைக்க சொல்லி அவங்க கிட்ட வேண்டிட்டு தான் வந்தேன். வாங்க வேம்பு சார். வா சித்தார்த், யோசிக்காத, உள்ள வா வா. அந்த பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தாத்தா? நீ பாடுப்பா, தெரிஞ்சுக்குவ. பூமி, உனக்காவது தெரியுமா? உங்களுக்கே தெரியலனா எனக்கு எப்படி தெரியும் வேம்பு சார்? இவ்ளோ புத்திசாலியான வேம்பு சார் என்ன கண்டுபிடிக்காம இப்படி குழம்பி போய் நிக்கிறாரே. பாவம், ஒன்னும் தெரியாத குழந்தைதான். அவரு பாடும்போது அவர் முன்னால போய் நிக்கிறது தான் சரியா இருக்கும். ஒருவேளை இப்பவே நான் தானே சொல்லிட்டேன்னா அவரு பாடாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இப்போ சொல்ல போறது இல்ல. என்ன மன்னிச்சிரு பிள்ளையாரப்பா. அவரு பாடும்போதே நான் போய் நின்னுறேன். சித்தார்த்தோட மனச மாத்தி எப்படியாவது பாட வைக்கணும்னு தான் இவங்க மொத்த பேரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஒருவேளை சித்தார்த் பாடிட்டா
அவன் பொம்மி கூட சேர்ந்து நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் நடக்கவே கூடாது. சித்தார்த் பாடவே கூடாது. பைத்தியம் புடிச்ச மாதிரி அவன் ஆகணும். இதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல அவன் பாடவே கூடாது. இந்த பொம்மி அவனோட வாழ்க்கைய விட்டே போகணும். அதுவும் இப்பவே நடக்கணும். சரிங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. பொம்மி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த்துக்கு எல்லா விஷயமும் தெரிய போகுது. நீ மேடைக்கு போய் சித்தார்த்து கூட சந்தோஷமா பாட போற. இனிமே உங்க லைஃபே மாற போகுது. இந்த மொமெண்ட்டை நம்ம பதிவு பண்ணணும்ல. வா, ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ஐயோ பிரீத்தி, நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நீ வேற. ஒரே ஒரு போட்டோ தானே பொம்மி, வா. மேடம், ஒரு நிமிஷம் இப்படி வாங்களே. எங்க வாங்க மேடம், சொல்றேன். நிஜமாவா சொல்றீங்க? இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஆமா அண்ணி, நீங்க மயக்கம் போட்டு விழுந்ததும் அண்ணா அப்படியே துடிச்சு தவிச்சு எப்படி உங்களை காப்பாத்த கஷ்டப்பட்டாருன்னு பிரீத்தி அண்ணி சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். மனசுக்குள்ள உங்களை பிடிக்காமலே எத்தெல்லாம் பண்ணுவாரு. இங்க பாரு பொம்மி, நீ மயங்கி விழுந்ததும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து சித்தார்த்துக்கு கையும் ஓடல காலும் ஓடலையா. அதுக்கப்புறம் அவனா ஒரு முடிவு எடுத்து உன் உதட்டுல அவன் உதட்ட வச்சு மூச்சு காத்த கொடுத்து நீ கண்ணு முழிச்சத பார்த்ததுக்கு அப்புறமாதான் சித்தார்த்துக்கு போன உயிரே திரும்பி வந்துச்சான். அட, பொம்மி அன்னைக்கு வெக்கலாம் பட தெரியுமா? ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இவ்ளோ சொல்றீங்களே, அப்போ அவரு மனசுல இருக்கிற மீராவோட இடத்த எனக்கு கொடுத்துட்டாரா? ஷோ, இதுக்கு மேல சித்தார்த் வாயை திறந்து சொன்னதான் நம்புவியா?
இதுல பாயாசம் ஒண்ணுதான் கேடு. ஏய் தமன்னா, ஏய் டேய் அப்பா, அவ கோச்சுக்கிட்டு போறாடா, போய் என்னன்னு பாரு. சரிப்பா. மாப்ள 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 சொன்னா கேளுங்க மாப்ள. அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா. அவ கோவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா மாப்ள. எல்லாம் வாயளவுல மட்டும்தான். இங்க பாருங்க மாப்ள, நடந்தது நடந்து போச்சு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம் மாப்ள, ப்ளீஸ். இல்லைங்க அத்தை, இதெல்லாம் தோணுனதுதான். எப்ப நான் அப்படிப்பட்டவன் வேஸ்ட் அப்படி இப்படின்னு தோணுச்சோ அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் ஆகாது அத்தை. எதுக்கு நான் அவங்க கூட இருந்துகிட்டு தேவையில்லாம தொல்லை பண்ணிக்கிட்டேன். அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒதுங்கி நின்னேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசினா நான் என்னங்க பண்ணட்டும்? நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதாங்க சரி. இரு, என்ன மனோ இது? அதான் இவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போகாத மனோ. தமன்னா, என்ன பேசுறதையும் பேசிட்டு அப்படியே மர மாதிரி நிக்கிற. போய் சாரி கேளு. சாரி. ஏய் என்னடி நீ? வேண்டாம் விடுங்க அத்தை, அவங்களை எதுக்கு தேவையில்லாம கம்பல் பண்ணிக்கிட்டேன். தமன்னா, இது சரியில்லம்மா. அம்மா சொல்றத கேளு. மனோ கிட்ட ஒழுங்கா சாரி கேளு. இங்க பாருங்க மனோ, கோவத்துல ஏதோ வாய்க்க வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சாரி. இனிமே இதை எப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சரிங்களா? ஆத்தாடும் மகளுமா சேர்ந்து என்ன மெக்கானிக்னு சொல்லி மட்டம் தட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, இந்த மனோ யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னோட உண்மையான சுயரூபத்தை நீங்க பார்த்து கதற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. என்ன பாட்டி, சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு உங்க தாத்தாவுக்கு நட்சத்திர பிறந்த நாள். ஓ, அதனால நானும் வளரும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அத சொன்னதும் எல்லாருக்கும் ஒரே குஷி. அதான் ஒரே கும்மாளம் கொண்டாட்டம்னு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டாடாம சும்மா இருக்க முடியுமா? தாத்தாவோட பிறந்த நாள் எங்களுக்குலாம் திருவிழா மாதிரி. ஆமாமா பாட்டி, பேசிட்டு இருக்காம கோயில இருந்து கொண்டு வந்த மாலையை எடுத்து தாத்தா கழுத்துல போடுங்க. எதுக்கு கழுத்துல போட்டுக்கிட்டு கையில கொடுத்தா பத்தாதா? அட பாட்டிக்கு வெக்கத்தை பாரு. போடுங்க பாட்டி. அம்மா போடுங்கம்மா, போடுங்கம்மா, போங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
அப்பா நீங்க இதுல உட்கார்ந்தத பாக்குறப்ப அன்னைக்கு பார்த்தது மாதிரியே இருக்குப்பா. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கேங்கிறதுக்காக நானே எப்பவும் வலுக்கட்டாயமா இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது சரியா இருக்காது. வயசாகுது இல்லையாப்பா, மத்தவங்களுக்கு வழிவிட்டு விலகி நிக்கிறது தான் எனக்கும் நல்லது, நம்ம வியாபாரத்துக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அடுத்த தலைமுறைக்கு இப்பவே இந்த பொறுப்புகளை விட்டு கொடுத்தாதான் சரியா வரும். இந்த சேர் என்ன தாத்தா இப்படி யோசிக்கிறீங்க? அஞ்சலி ஸ்வீட்ஸ பெருசாக்குனப்போ உங்களுக்காக நீங்க வாங்கி போட்ட சேர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு அதை உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு தான் அதை தொடச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது அப்பாவுக்கு ரொம்ப ராசியான சேர். இதுல உட்கார்ந்து அப்பா லட்சக்கணக்கில் வியாபாரம் பார்த்திருக்காரு. அஞ்சலி ஸ்வீட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு இந்த சேரோட ராசியும் ஒரு காரணம். தாத்தா போங்க தாத்தா, போய் உட்காருங்க அட, தாத்தா. எதுக்குமா? அப்பா நீங்க இதுல உட்கார்ந்ததுமே அன்னைக்கு பார்த்தது மாதிரியே இருக்குப்பா. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கேங்கிறதுக்காக நானே எப்பவும் வலுக்கட்டாயமா இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது சரியா இருக்காது. வயசாகுது இல்லையாப்பா, சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போதே தடுமாற்றம் வருது. மத்தவங்களுக்கு வழிவிட்டு விலகி நிக்கிறது தான் எனக்கும் நல்லது, நம்ம வியாபாரத்துக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்பா இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அடுத்த தலைமுறைக்கு இப்பவே இந்த பொறுப்புகளை விட்டு கொடுத்தாதான் சரியா வரும். அப்பதான் அவங்க உத்வேகத்தோட வியாபாரத்தை முன்னெடுத்து நடத்துவாங்க. எப்பவுமே வியாபாரத்துக்கு புது ரத்தம் பாய்ச்சறதுக்கு இப்படியான விஷயங்கள் தான் உதவி செய்யும். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதான் என் பிறந்த நாளைக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அந்த 10 நாளும் போட்டிகள் வைக்கலாம். அந்த போட்டிகள் மூலமா அடுத்த வாரிசா வரத்துக்கு தகுதியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க இது? இப்ப எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் தேவையா? கண்டிப்பா தேவை. எல்லாரும் ஒரு மனசா தேர்ந்தெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. என்னோட பிறந்த நாள் விழாவுல யாரு ஒரு மனசா தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்கள இந்த சேர்ல உட்கார வச்சு அழகு பார்த்து அஞ்சலி ஸ்வீட்ஸ் வாரிசா அனௌன்ஸ் பண்ண போறேன். வெரி குட். அடுத்த வாரிசுக்கான போட்டியா? எனக்கு தெரிஞ்சு அதுல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சரியான ஆள் நீங்க தான். அப்படியே மேடம் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. என்ன ரகுவரன் சார், உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லையா? அந்த குடும்பத்துல இத்தனை நாளா ஒரு அங்கமா இருந்திருக்கீங்க. கடையோட அத்தனை நெளிவு சுழிவும் உங்களுக்கு அத்துப்படி. உங்களை விட தகுதியான ஆள் வேற யார் இருக்கா? எப்படியாவது இந்த வாரிசு போட்டியில தைரியமா கலந்துக்கோங்க. நானும் அந்த முடிவுல தான் இருந்தேன் மேடம். இப்ப நீங்க சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாவும் உற்சாகமாவும் இருக்கு. வெரி குட். இதுல மட்டும் நீங்க ஜெயிச்சு அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தத்துக்கும் வாரிசா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் தரேன். சொல்லுங்க மேடம். அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தத்தையும் நேத்ரா ஸ்வீட்ஸ்க்கு கை மாத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டா 4 கோடி ரூபாய் ஹாட் கேஷா கொடுக்கறேன். எப்படி என் டீல்? மேடம் நிஜமா தான் சொல்றீங்களா? இந்த நேத்ராக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல. நான் உங்களை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்ப சொன்ன இந்த ஆஃபரும் நிஜம்தான். எப்படியாவது ஜெயிக்கிற வழிய பாருங்க. நான் சொல்ற விஷயம் புரியுதுல்ல? எப்படியாவது ஜெயிக்க பாருங்க. புரியுது மேடம், புரியுது மேடம். கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். அப்ப 4 கோடி ரூபாய் உங்களுக்கு தான். ஆல் தி பெஸ்ட். நான் எதுக்குன்னு அவர் பேர் எழுத போறேன்? நான் எழுதல. நீ எழுதலையா? லோகேஷ் வேலையா வெளியே போயிருக்கான், அவன் எழுதிருக்க மாட்டான். அப்ப மாப்பிள்ள பேரை யார் எழுதிருப்பா? தெரியலண்ணே. மச்சான்
நான் தான் எழுதி போட்டேன். என்னங்க மாப்ள? இல்ல அது வந்து சரி சரி, மறு பேச்சு பேச வேண்டாம். உங்களுக்கும் ஆசை இருக்குல்ல? ஆமா மச்சான், வீட்டுக்குள்ள மாப்பிள்ளைங்கிற மரியாதை இருக்கு. அது மட்டும் போதாது, முதலாளிங்கிற மரியாதை கிடைக்கணுங்கிற ஆசையில ஒரு நம்பிக்கையோட எழுதி போட்டேன். அவ்வளவுதான் மச்சான். சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். சரிப்பா, அடுத்தது படிங்க. மனோவுக்கு 4 ஓட்டுன்னு எழுதிக்கமா. கரெக்டா எழுதிக்கமா. சரிங்க தாத்தா. அடுத்ததா பொம்மி. பொம்மிக்கு மொத்தமா 5 ஓட்டு விழுந்திருக்கு. நம்ம ஜெகதீஷ்க்கு 2 ஓட்டு எழுதிக்கமா. பா நிறுத்துங்க. இப்ப எதுக்கு அவன் பேர்லாம் இதுல வந்துச்சு? இவெல்லாம் நிக்கணுமா? அதுவும் வாரிசு போட்டியில.